அஜய் தேவகன், மாதவன், ரகுல்பிரீத் சிங் நடிப்புல வெளியாயிருக்கிற தே தே பியார் தே 2 படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். 56 வயதான லண்டன் NRI அஜய் தேவகனும் 27 வயதாகவும் ரகுல்பிரீத் சிங்கும் 6 மாத காலமா லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதற்காக ரகுல்பிரீத் சிங் இந்தியாவுக்கு சென்று தனது குடும்பத்துக்கிட்ட சம்மதம் வாங்குவதாகவும் அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் உள்ள தனது அப்பா மாதவன், அம்மா கௌதமி கபூர் கிட்ட விஜய் தேவகனோட வயசை மட்டும் மறைச்சு மெதுவா காதல் வாழ்க்கையை பத்தி சொல்ல முயற்சி பண்றாங்க. அதற்குள்ளேயே ரகுல்பிரீத் சிங்கோட அண்ணி அவள் லிவிங் டுகெதர்ல இருந்தா அப்படின்னு உளறிடுறாங்க. அதனை தொடர்ந்து ரகுல்பிரீத் சிங்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. வயசு குறித்து அம்மா கேட்கும் போது வயசு வெறும் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி வாய் அடிக்கிறாரு மாதவன். நாங்க மாடர்னான பெற்றோர், மிகவும் முற்போக்கானவங்க அப்படின்னு சொல்லி விஜய் தேவகனை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் தேவகன் வந்ததுமே அவரோட தோற்றத்தை பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. தாங்க நினைச்சதை விடவே அதிக வயது ஆளை தன் மகள் காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஒரு கட்டத்துல விஜய் தேவகனோட உண்மையான வயது மாதவனுக்கு தெரிய வரும்போது எப்படியாவது அந்த நபர் மகளை விட்டு விலகி இருக்குமாறு செய்யணும் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் தேவகனை மருமகனா மாதவன் ஏத்துக்கிட்டாரா இல்லையா, ரகுல்பிரீத் சிங்கும் விஜய் தேவகனும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை. 2019ஆம் ஆண்டுல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற தே தே பியார் தே திரைப்படத்தோட 2ஆம் பாகமா வெளியாயிருக்கிற இந்த படத்தை அன்ஷுல் சர்மா டைரக்ட் பண்ணிருக்காரு. சர்ச்சையான கதையை ஏற்றுக்கொள்ளும்படியான திரைக்கதையை அமைச்சு கொண்டு சென்றதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. என்னதான் தன்னைத்தானே முற்போக்கவாதி அப்படின்னு சொல்லிட்டாலுமே மிக அதிக வயசு உள்ள நபரை மகள் காதலிக்கிறத மாதவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஒரு அப்பாவாக மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு நினைச்சு அவங்களை பிரிக்க நினைக்கும் காட்சிகள்ல மாதவன் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. அஜய் தேவகனோட வயசு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலில் செல்லும் ஒரு சீன்ல மாதவன் ரேடியோவை ஆன் செய்ய சொல்லுவாரு. அப்போது ராஜ் கபூரோட மெயின் கே கருண் ராம் பாடல் பாடுவது செம காமெடி டச்சுனே சொல்லலாம். இந்த படத்துல அஜய் தேவகனுக்கு நடிப்பதற்கு பெரிதா வேலை இல்ல அப்படின்னாலுமே அவருக்கான 1-2 காட்சிகளை பிரமாதமா நடிச்சிருக்காரு. குறிப்பா சிங்கம் படத்தோட ரெஃபரன்ஸ் ஷாருக் கானோட திவாலே படத்தை குறிப்பிடுவது போன்ற காட்சிகள் செம கலாட்டாவா இருக்கு. அதிலும் மீசான் ஜாஃப்ரியோட என்ட்ரி காட்சியை பார்த்து இதெல்லாம் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு நண்பரான ஜாவேத் அப்பெல்லாம் ரகுல்பிரீத் சிங் பிறந்திருக்கவே மாட்டான், அதனால அவ இதெல்லாம் பாத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நோஸ் கட் செய்வாரு. இது போன்ற பல காமெடி காட்சிகள் படம் முழுக்குமே ஆக்கிரமிச்சிருக்கேன்னு சொல்லலாம். மாதவனுக்கும் ரகுல்பிரீத் சிங்கும் இருவருக்குமான பாச போராட்டம் தான் படமே. ஆகையால ரகுல்பிரீத் சிங் பல இடங்களை ஸ்கோர் செஞ்சிருக்காங்க. மாதவன் மனைவியாக வரும் மஞ்சு கோரானா, ஜாவேத், இஷிதா தத்தா, மீசான் ஆகியோரும் நல்ல நடிப்பா படத்துல கொடுத்திருக்காங்க. முதல் பாதியில ஒரு பாடல் கூட இல்லாம கதையை நகர்த்திட்டு போயிருக்காங்க. 2ஆம் பாதியில ஆதித்யா ராகுல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஆல்ரெடி பார்த்து பழகியவை அப்படிங்கறனால கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. அதை மட்டும் தவிர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபேமிலி டிராமாவா படம் இருக்கு. அஜய் தேவகன் ஏதாவது சொல்ல போனா வெரி மெச்சூர் அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்யும் ரகுல்பிரீத் சிங் நானும் மெச்சூர் தான், வயது வித்தியாசம் தெரிஞ்சுதான் திருமணம் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடம் எல்லாமே ஏற்றுக்கொள்ளும்படியாதான் இருக்கு. ஒரு காட்சியில பருப்பு சாப்பிடாத ஆள் இருக்க முடியுமா, அப்படி இருக்கும் ஒருவரை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு மாதவன் கேட்கறதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கறதான் தெரியல. முதல் பாகம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு ஆரம்பத்திலேயே முந்தைய பாகத்துல நடந்ததா ஒரு ரீகேப் போட்டு காட்டுறது படத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். திரைக்கதை, வசனங்கள், கிளைமேக்ஸ், காமெடி படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். 2ஆம் பாதியில ஒரு சில காட்சிகள் படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த தே தே பியார் தே 2 ஜாலியான ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா தான், பெரியவங்களும் கண்டு ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.